கருணாநிதி போட்டிக்கிட்ட சேப்பாக்கம் தொகுதி, ஏன்னா இருக்கிறதுல சின்ன தொகுதி. சின்னதுக்கு சின்னது அப்படின்ற மாதிரி சின்னதுக்கு சின்ன தொகுதி அப்படின்னு இந்த சேப்பாக்கம் தொகுதியை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் தான் இவர் போட்டிக்கிட்டார். அதற்கு பார்த்தீங்கன்னாக்க பாமகவோடைய ஒரு ஒரு செட்டப் நாடகத்தை போட்டு பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்றதுல எங்களுக்கு சென்னையில் இந்த தொகுதி வேணவே வேணும்னு அவங்க சண்டை போட்டு வாங்கி அங்கே வந்து கசாலியோ யாரையோ நிறுத்தினாங்க. அப்படி தான் வெற்றி பெற்றார். சரியா? ஒரு பலம் பொருந்திய ஒரு நபருடன் மோதி நான் வெற்றி பெற்றேன்னு இவங்க கிடையாது. இவங்க வரலாறுலேயே அது கிடையாது. எனினும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மதுரை மாநாடு அப்படின்றதற்காக ஸ்டாலின் சென்றிருக்கிறார் அப்படின்றத இன்றைக்கு அவர் முதலமைச்சர், ஒரு முதலமைச்சராக கூட இருந்து நான் வரலன்னா எப்படி அப்படின்றதுக்காக இவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. செல்வியை வைத்து தூது அனுப்பி பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை என்னென்னா, நான் மதுரைக்கு வந்துட்டு போகிறேன், எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகிரியுடைய ஆட்கள் இன்னமும் திமுகவில் கோலோச்சுகிறார்கள். அப்போ அவர்களுடைய ஆசி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இன்னொரு பெரிய கலவரம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, மதுரையுடைய மேயருடைய கணவர் அவரும் திமுகவில் இருக்கிறார். அவர் வந்து மிகப்பெரிய விசுவாசி. யாருக்குன்னா பிடிஆருக்கு.